அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி டே 4 விலாகு, மினி விலாகு. மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்பவும் போல் டீ குடிச்சாச்சு. பக்கத்தில் இருக்க மணி பிளான்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிளான்டேஷன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு வெளியில் எல்லா செடியும் வச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் தான் வச்சாங்க அந்த ஹேங்கிங் பாட்டில். ஸோ இது வரைக்கும் இந்த செடி வச்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ வெளில இருக்க ஹேங்கிங் பாட்டில் ஒரு பாட் மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதில் மணி பிளான்ட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த நம்ம ஹூக் மாதிரி போடுற மாதிரியே ஒரு கப் ஒன்று விற்கிது ஸோ ஆன்லைனில். ஸோ அதை வாங்கி அதில் வந்து நம்ம மல்லி போடலான்னு சொல்லிட்டு அது வாங்கி மல்லி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் 4-5 கப்பு வந்து ஃப்ரீயாக கிடக்கு. அதில் என்ன போடலாங்கிறதுக்கு யாருக்கும் ஐடியா இருந்துச்சுன்னா, எதாவது பிளான்ட் போடலாம் அப்படின்னா ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கவர்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ கவரை வந்து ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணி அதில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஆன்லைனில் பார்த்ததில் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதை வச்சு எடுத்து பண்ணதில் அதையும் சொதப்பிட்டேன். சென்டர் பார்ட்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி தூக்கி போட்டேன். ஸோ அதை வந்து பாதியாக தான் கட் பண்ணி அது சும்மா ஓப்பன் க்ளோஸ் மாதிரி தான் வைக்கணும். நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்ட்டை வந்து பாதியாக கட் பண்ணி நீங்கள் உள்ள கவர் வச்சுட்டு அதை ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கவரில் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் துணி பையில் பண்ணி பாருங்கள், ஓகேயா? இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்னைய மாதிரி தப்பு பண்ணி இந்த மாதிரி ஐடியாஸ், தப்பான ஐடியாஸ் பண்ணி நிறையா சொதப்பிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேப்பில் இதை முடிச்சதுக்கப்புறம் தக்காளி சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். ஏன்னா மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் மார்னிங்கே வந்து எந்திரிச்சோடனே மாவுக்கு ஊற வச்சிட்டேன். அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சிட்டேன். ஸோ தக்காளி சாதம் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ஒரு சைடு முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலைல சாப்பிட்ட வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். பாப்பா வந்து கீழே போயிருந்தா, அதனால தான் என்னால் இவ்வளோ வேலை பார்க்க முடிஞ்சிச்சு. முடிச்சதுக்கப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு மாவு அரைச்சி பழக்கமே இல்லை. இதான் 4வது தடவை. ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது ஃபுல் மாவையும் புளிக்க வச்சிட்டேன். 2 நாளில் அது சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை வந்து கரெக்டாக பண்ணிட்டேன். அடுத்தடுத்து பண்ணும்போது எல்லாட்டையும் கேட்டு அம்மானா சொல்லி கேட்டு ஸோ இப்போது வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த தடவை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மத்தியான சாப்பாடை வந்து சாப்பிட்டோம். தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே எப்படி தான் போச்சு. ஸோ வெஷல் வாஷ் பண்ணிட்டு ஈவினிங் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் டியூஷன். ஸோ சர்க்கிளாக எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்துச்சு. இன்ஷால்லா நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு மினி விலாக்ஸ் நிறையா வருது. அதே மாதிரி ரெசிபி வீடியோஸ் வருது, பேக்கிங் வீடியோஸ் வருது, மெஹந்தி வீடியோஸ் வருது. இதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு யாருக்காவது இதே மாதிரி முன் அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.